حي على الصلاة. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த குகை இருக்குது, இது அஸ்ஹாபுல் காஃபுடைய குகை தோழர்கள் தங்கியிருந்த குகை. நல்லா புரிஞ்சுக்கணும், குர்ஆன்ங்கிறதே மொத்தம் 30 ஜுஸ் தான். அதில் சூரத்துல் காஃப்னு சொல்லி அல்லாஹ் தனி சூறாவை இறக்கி கிட்டத்தட்ட அரை ஜுஸ் அந்த சூறா ஃபுல்லாக. அதில் இந்த குகை தோழர்களை பற்றி ஸ்பெஷலாக அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், அப்போ கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு இந்த குகை தோழரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க குகை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் நமக்கு என்ன பாக்கியம் கொடுத்தாண்டா, மற்றவங்க தான் குகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன அல்லாஹ் நமக்கு குகைக்கே வர வச்சுட்டான். குகைக்கே வர வச்சுட்டான். இந்த குகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், கியாமத்து நாள் ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. நம்மளை தேர்ந்தெடுத்து நீங்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாருங்க, நல்லா வர வச்சு. அந்த குகை தான் இது. இந்த குகை என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, 7 பேர், 7 இளைஞர்கள். இவங்க யார் காலத்துல வந்தவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. ரசூலா பிறக்கிறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டவங்க. ஏன்னா அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்தாங்க. கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கு நல்ல மூமினா இருந்தாங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நல்ல மூமினா இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, அந்த பகுதி அரசன் தானே, அவன் ஒரு கொடுங்கோல் அரசனாக இருந்தான். அவன் எல்லாம் தன்னை தான் வணங்கணும், நான் என்னதான் கடவுளை ஏற்றுக்கணும். அந்த காலத்தில் ராஜாக்கள் தானே கடவுளாக்கப்பட்டாங்க. மக்களை ஆளக்கூடிய ராஜா, அவன் அதிகாரம் இருக்கும், பணம் இருக்கும், அப்போ அவன் தான் யாரு? கடவுள் வாங்கணும். இப்போ நீ கோவிலுக்கு, நாங்கள் கோவில் கேள்விப்பட்டீங்களா? கோவில் என்னது? இல்ல, கோவில்னா கோனா மன்னன், இல்லா இல்லம், மன்னன் இருக்கக்கூடிய இல்லம், அதான் கோவில். கோனா என்ன யாரு? மன்னன். இல்லா இல்லம், மன்னன் இருக்கக்கூடிய இல்லம் தான் அவருக்கு கோவில் ஆயிடுச்சு. அப்ப யார் தான் வணங்கினாங்க மக்கள்? அது ஃபிரௌனா இருக்கட்டும், நம்ரூதா இருக்கட்டும், மக்களால் வணங்கப்பட்டவர்கள் மன்னர்கள் தான் கடவுளாக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த ராஜா என்ன பண்ணாண்டா, என்னதான் நீங்க வணங்கணும், நான் தான் கடவுள் அப்படின்னு. இந்த ஊர் மக்கள்லாம் அடிபணிஞ்சு போயிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஒரு 7 இளைஞர்கள், எத்தனை இளைஞர்கள்? 7 இளைஞர்கள். அல்லாஹ் அவங்களை பற்றி குர்ஆன்ல சொல்றான். எப்படி வார்த்தைகள் அல்லாஹ் பயன்படுத்தலாம் பாருங்க. சூரத்துல் காஃப்ல, அதாவது மண் செய்யக்கூடிய அட்டுழியங்களுக்கு எல்லாம் வரபத்னா அலா குலூபிஹிம் இது காமு. சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்றான். அதாவது அந்த 7 இளைஞர்கள் பண்ணாங்க, அடிச்சு 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 அடக்கி வச்சுனான் மண்ணை எல்லாத்தையும். என்னதான் வணங்கணும், யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் வணங்கக்கூடாது, என்னதான் வணங்கணும் அடக்கி வச்சுனான். எல்லாம் பயந்து போய் கிடந்தாங்க. நீங்க நம்ம சமுதாயம் மோடிக்கு பயந்து போய் கிடக்குது இல்ல, அவன் என்ன சொன்னாலும் போட்டு சாமி விளையாடுது இல்ல, ஏத்துக்க ஆள் இல்லாம. அந்த மாதிரி அந்த மக்கள் கொடுக்கல் மன்னனுக்கு அடங்கி போய் கிடந்தாங்க. ஆனா சில இளைஞர்கள் அல்லாஹ் சொல்றான், இது காமும், திமிரி எழுந்தார்கள். ஒரு சில இளைஞர் 7 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க? திமிரி எழு. நீ யார எங்களை அடக்கிறதுக்கு, நீ யார நாங்க உன்னை வணக்கிறதுக்கு, நாங்க வணங்குறது அல்லாஹ் தான் வணங்குவோம் அப்படின்னு திமிரி எழுந்த பொழுது, வரபத்னா அலா குலூபிஹிம், அவங்களோட உள்ளத்திலே நாம் உறுதியை ஏற்படுத்தினோம், தைரியத்தை கொடுக்கிறோம். திமிரி எழுந்த பொழுது உள்ளத்தில் தைரியம் கொடுத்து விட்டோம். ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர்து, எங்க ரப்பு இருக்கான அல்லாஹ், அவன் தான் வானபூமி அனைத்துக்கு ரப்பு, நீ ரப்பு இல்ல, நீ கடவுள் இல்ல, எங்க அல்லாஹ் தான் ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர்து, லன் நதுஉ மின் தூனிஹி, அவனை தவிர யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம், அவனை தவிர யாரையும் கையேந்த மாட்டோம், துஆ செய்ய மாட்டோம், அவனை அழைக்க மாட்டோம். இன்னஹா லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன், அவனை தவிர யாரையும் இறைவனாக நாங்கள் அழைக்க மாட்டோம். அப்படி நாங்கள் கண்டவனெல்லாம் கடவுளாக வணங்கினா, இதன் லக்கது குல்னா இதன் சத்தத்தா, அப்படி நாங்கள் கண்டவனெல்லாம் கடவுளை கடவுள்னு சொன்னால் நாங்கள் குஃபரின் பக்கம் நெருங்கி விடுவோம். அதனால் நாங்கள் அல்லாஹ் தான் வணங்க மாட்டோம் அப்படின்னு மற்ற விமர்சனம் வெளியே சொல்கிறேன். என்ன நடந்துச்சு, இந்த 7 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த மன்னன் இப்படி திமிரி எழுந்த உடனே அந்த மன்னன் சும்மா விடுவானா?
அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஆட்சி எல்லாம் இருக்குது, கொண்டுடுவான். அந்த 7 பேர் என்ன பண்ணாங்க, இனிமேல் நம்ம அங்கே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, ஊரை விட்டு கிளம்பிடலாங்க, ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. ஈமான பாதுகாத்துக்காண்டி என்ன பண்ணாங்க, வேற ஒன்றும் பண்ணவங்க, தங்களுடைய ஈமான பாதுகாத்துக்காண்டி ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க. அவ்வளோதான். ஊரை விட்டு வெளியேற உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரம் இந்த கோகுல வர வச்சாங்க. இந்த கோகுல வந்து இப்போ உட்காந்துருக்கு இல்லையா, இந்த கோகுல வந்தாங்க. வந்து நம்ம ஒன்றும் பண்ணலை, வந்து அல்லாஹ்னு பிஸ்மில்லான்னு தூங்கிட்டாங்க. எத்தனை வருஷம் தூங்கினாங்க? 309 வருஷம். எத்தனை வருஷம்? 309. சூரத்துல் காஃப் எடுத்து பாருங்க கொஞ்சம். சூரத்துல் காஃப் எப்படிப்பட்டதுன்னா சொல்ல சொல்றாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சுன்னத்தது. அது மட்டுமல்ல, யார் சூரத்துல் காஃபை வளமையாக ஓதி வருவாரோ அவரை அல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டு பாதுகாத்து விடுவார். வருங்காலத்தில் எல்லா ஃபித்னாலும் மோசமான ஃபித்னா யாருடைய ஃபித்னாவா தான் இருக்கும்? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவா இருக்கும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் ரசூலா நாங்க தஜ்ஜாலுடைய ஃபித்னாலில் தப்பிக்கலாம் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் அப்படி தஜ்ஜால் வர்றதா இருந்தா வரதுக்கு முன்னாடி என்ன மூத்தாக்கின்னு கேளுங்க. அவன் ஃபித்னாலும் தப்பிக்க முடியாது. யாரும் தப்பிக்க ஒரே வழி என்ன, அவன் வரதுக்கு முன்னாடி மூத்தாயிடணும். நம்ம உயிரோடு வரக்கூடாது. அவன் வந்தானா எல்லாம் மாட்டிப்போம், அவன் ஃபித்னால மாட்டிப்போம். அப்ப அப்படிப்பட்ட தஜ்ஜாலுடைய ஃபித்னாலில் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சொன்னா சூரத்துல் காஃப் ஓதுனாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ஆஜிகள் இதுக்கு வளமையாச்சுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் காஃப் ஓதுறது சுன்னத். வாரம் வேலைக்கிழமை சாயந்தரத்துலேருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ள ஓதி முடிச்சிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமை சூரத்துல் காஃப் ஓதுங்க. அதனால இந்த சூறாவை அல்லாஹ் ஓத சொல்றான். ஹைர் அந்த 7 பேரும் தங்கினாங்க. தங்கி அந்த 7 பேர் தான் இந்த 7 கபரும். இங்க பாருங்க, 1 1 2 3 4 5 6 இங்க 1 நடுவுல 1 7. இத அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஐயில் ஹிஸ்பைனி அஹஸா மின்ஹும். 2 ஹிஸ்புங்கறா, 2 பிரிவுங்கறா. 2 பிரிவு அல்லாஹ் அடக்க மாட்டாங்களா? இத அல்லாஹ் 2 பிரிவுங்கறா. A few moments later. சூரத்துல் காஃப் பத்தி, காஃப்ல அஸ்ஹாபுல் காஃப் பத்தி சொல்றோம். குகை தோழர்களை பத்தி. இத குகை நம்ம பார்த்தோம். இப்போ குகை இதில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து தங்கிட்டாங்க, அவ்வளோதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 300 வருஷம் தூங்க வச்சான் அவங்கள. 300 வருஷம் தூங்க வச்சான். சொல்கிறான், இது அவள் ஃபித்யாத்து இலல் காஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனே அந்த இளைஞர் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய எல்லா விஷயங்களும் நேரான வழியை காட்டல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்படியா எல்லா விஷயம் நேரான வழி வேணுமா உங்களுக்கு, என்னோட அருள் வேணுமா அப்படின்னா நீ என்ன பண்ணுங்க எல்லாரும் தூங்குன்னு சொல்லிட்டு அரபனா அல்லா ஆதானியம் ஃபில் காஃபி குகையில வைத்து அல்லாஹ் அவருடைய காதுகளை அடைத்து விட்டான். காதுகளை அடைத்து விட்டான். சினீன அதுதான் பல ஆண்டுகள், பல்லாண்டுகள் இத்தனை பின்னாடி சொல்றான் அல்லாஹ், பல்லாண்டுகளாக காதுகளை அடைத்து விட்டான். பிறகு சும்மா பாசனாகும், பிறகு காதுகளை அடைச்சி 309 வருஷம் தூங்க வச்ச பிறகு எழுப்பினோம். இத்தனை வருஷம் கழிச்சு 300 வருஷம் கழிச்சு எழுப்பினோம். எதுக்காண்டி ஐயுல் ஹிஸ்பைனி அஹஸா லிமா லபிஸு. இந்த 2 குரூப்பாக தங்கினாங்களே, 2 பிரிவா, இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 4 பேர். இதில் யார் வந்து நான் எவ்வளோ நாள் தங்கினு கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம் அப்படிங்கிறத அல்லாஹ் எழுப்பினான். எழுப்பின உடனே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நபியை இப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறேன். யார் சம்பவத்தை? குவைத்தோர் சம்பவத்தை சொன்னாங்க. நகுஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக்கி, அவருடைய உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நல்ல இளைஞர்களாக இருந்தார்கள். ஒரு ஜித்னாவும் உதா, அவர்களுக்கு நம்ம நேர்வழி அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், இப்போ இதாய் சொல்கிறான். வரபத்னா அலா குலூபிஹிம் இது காமும், அவர்கள் திமிர் எழுந்த பொழுது அவர்கள் உள்ளங்களில் உறுதியை ஏற்படுத்தினோம். எனவே அவர்கள் சொன்னார்கள், ஃபா காலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர்தி, எங்களுடைய இறைவன் தான் வானபூமி எல்லாத்துக்கும் இறைவன். லன் நதுஅ மின் துனிஹி இலாஹன், அவனை தவிர இறைவனை யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். லக்கது குல்னா இதன் சத்தத்தா, அப்படி அழைத்தால் நாங்கள் அநியாயமான வார்த்தைகளை சொன்னவங்களா ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால சொல்லிட்டு அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்க மக்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஹாவுலாய் கவுமுன தகது மின் துனியா அலிஹா, இந்த மக்கள் விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, எவனையோ கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, ஒரு விஷயம் கவனிக்கணும், அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்தானே, ஒரே அல்லாஹ் வணங்குற பாக்கியத்தை கொடுத்தானே, அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியத்தில் பெரிய பாக்கியம். ஒரே அல்லாஹ் வணங்குற பாக்கியத்தை கொடுத்துருக்காங்களே, பெரிய அறிவாளியாக இருக்கான், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கான், பெரிய ஒரு நாட்டினோட நிர்வாகத்தையே பண்ணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் திறமையை கொடுத்துருக்கான். ஆனால் என்ன பண்ணுறான், சட்டையை அவுத்துட்டு தன்னை மாதிரியே வயிற்றிலே மலத்தை சுமக்கக்கூடிய மனுஷன் காலில் விடுறான்.
ஒரு இல்லையா, ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ண கூட பெரிய திறமசாலியா இருக்கிறான், அவனுக்கு அறிவு இல்லை. இவன் யாரும் நம்மள மாதிரி சாப்பிட்ற மனுஷன், நம்மள மாதிரி பேழ்ற மனுஷன், நம்மள மாதிரி மலத்தை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறான், இவன் காலில் போய் விடுறவங்கிற அறிவு இல்லை. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அறிவை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த அறிவை நமக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதான் அந்த மக்கள் சொன்னாங்க, ஆனா இந்த மக்கள் இப்படி விவரம் தெரியாம கண்டெல்லாம் கடலை வணங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த, அல்லாஹ் இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்கள் பார்க்கணும்னு சொல்லி சூரத்துல் காஃப்னு அமைச்சா ரெண்டே காரணம் தாங்க. ஒன்று, அவங்களுக்கு அவங்க சமுதாயத்தின் மேலே கவலை இருந்துச்சு. நமக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்துறான், இந்த மக்கள் கிடைக்கல, ஈமான் கிடைக்கலையே. காலு ஹவுலை கவுமுன் இத்தகது ஆலிஹா, கண்டதெல்லாம் கடவுள் வணங்குறாங்க இந்த மக்கள் அப்படி மக்கள் மீது கொண்ட கவலை முதல்ல. ரெண்டாவது, தன்னுடைய ஈமான காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க செஞ்ச முயற்சி. இந்த ரெண்டு தான் அல்லாஹ் ரொம்ப பிடித்தமானது. ஒன்று, நம்முடைய கவும் மீது நம்ம கவலைப்படணும். இன்னைக்கு தொழுவாம ஒருத்தருக்கானா தொழுறவங்க மேலே கவலைப்படணும். தொழுவ மாட்டேங்கிறாரு, தொழுவாம இருக்கிறாரு, பள்ளியாசு பக்கத்தில் இருக்க தொழுவ மாட்டேங்கிறாரு, கவலைப்படணும். ஒருத்தன் ஈமான் கொள்ளாம இருக்கானா அவன் மேலே கவலைப்படணும். ஈமான் கொள்ளாம இருக்கிறானே கவலைப்படணும். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. என் வியாபாரம் நடக்கலையே, என் கடை திறக்கலையே, என் பிஸ்னஸ் நடக்கலையே, என் பேங்க் அக்கௌண்ட் கூடலையே, இந்த கவலை தானே அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு நல்ல மூமினுக்கு என்ன கவலை இருக்கணும், மற்ற மக்கள் வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கவலை வரணும் உள்ளத்துல. எனக்கு அல்லாஹ் அந்த ஈமானை கொடுத்தனா, அந்த மக்கள் வழிகேட்டில் இருக்காங்களே, இந்த மக்கள் நரகத்துக்கு போறாங்க, நாளைக்கு நான் தொழுவுறேன், என் புள்ள தொழுவ மாட்டேங்கிறானே, நாளைக்கு நரகத்துக்கு போயிடணும் என் புள்ள. ஒரு தகப்பன் காலத்தை கவலைப்படணும், தாய் கவலைப்படணும். ஆனா இன்னைக்கு தாய் தாப்பனே பிள்ளை எழுப்புறது இல்லை. பிள்ளைய ஃபஜ்ருக்கு நரகத்துக்கு போனா போட நாங்க மட்டும் தொழுகிறோம் தொழுகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால ஒரு நல்ல மூமினுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, முதல்ல அடுத்தவர்களை பற்றிய கவலை உள்ளத்துல வரணும். எனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டா மற்றவங்க கொடுக்கலையே அப்படிங்கிற கவலை வரணும். ரெண்டாவது, என்னுடைய ஈமானை காப்பாத்துக்கு நான் என்ன முயற்சி பண்ணேன். இந்த ரெண்டு தான் அவன் பண்ணாங்க. ஒன்று, மக்களை பற்றி கவலைப்பட்டாங்க. ரெண்டாவது, தங்களை ஈமானை காப்பாற்றிக்காந்து ஊரை விட்டு வெளியானாங்க. பெரிய சம்பவம், நீண்ட சம்பவம், எல்லா தூக்க கழகத்தில் இருக்கிறோம், ஷார்ட்டாக முடிச்சிடறேன். வெளியான பிறகு என்னாச்சு, நேரம் இங்கே வந்து தங்கினாங்க. 309 வருஷம் எல்லாம் தங்க வச்சுட்டான். சூரத்து காஃப் எடுத்து படிங்க, தர்ஜுமா எடுத்து பாருங்க, தங்க வச்சுட்டான். அவங்களோட ஒரு நாய் வந்துச்சு, அவங்க வளர்த்து வந்து ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாய் என்ன ஆயிடுச்சுன்னா, பாசித்துன் திராயி, அதனுடைய 2 முன்னங்கால்களையும் விரித்த வண்ணம் அது உட்காந்து பாருங்க, அதுவும் அப்படியே தூங்கிடுச்சு. அதுவும் எத்தனை வருஷம் 309 வருஷம். 309 வருஷம் கழிச்சு முழிக்கிறாங்க எல்லாரும். முழிச்ச உடனே ஒருத்தர் கேட்க, கம்ல பிஸ்தும் இன்னும் ரொம்ப அசந்து தூங்கிட்ட படுத்துருது. இல்லை ஒரு நாள் தூங்கிருப்பாமா. இன்னொருத்தர் பெல்ல பிஸ்னா யோமன், ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கின படுத்துது, இந்த சாயந்தரம் வந்த மாதிரி இருக்குது, இப்போ காலையில் அடிச்சு இப்படி தூங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தூங்கினது எத்தனை வருஷம், 309 வருஷம். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. குர்ஆன் எடுத்து சூரத்து காஃப் எடுத்து பாருங்க, எல்லாம் அல்லாஹ் சொல்றான். பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, தர்ஜுமா இருக்குது, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணான்னா, அவன் கொண்டு வந்த ஒரு வெள்ளி ரூபா இருந்துச்சு, அந்த ரூபா எடுத்து கையில் கொடுத்து ஒருத்தனை கொடுத்து, பாப்பா ஊரில் போய் ரொட்டி வாங்கிட்டு வா. ஆனால் யாரும் கேட்டா எவனை அவனை கண்டுபிடிச்சிடக்கூடாது. நம்மளே எங்கே தங்கியிருக்கோம், பயந்து தங்கியிருக்கோம், மன்னனுக்கு பயந்து ஈமான காப்பாற்றி தங்கியிருக்கிறோம். யாரும் பார்த்து மன்னன் போட்டுக்கிட்டு கொடுத்துக்கூடாது, போலீஸ்காரன் சொல்லக்கூடாது. அதனால் பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க, சுதாரணமாக போயிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் அனுப்புகிறாங்க காசு கொடுத்து. அந்த காசை எடுத்துகிட்டு பஜாருக்கு போனால் பஜாரில் எல்லாம் யாரங்க பார்க்குறாங்க இவரை. இப்போ 2008க்கு முன்னாடி 2016க்கு முன்னாடி இருந்த 2000 நோட்டை எடுத்துகிட்டு வந்தா ஏறாங்க பார்ப்போமா இல்லையா? மோடி திடீர்னு அறிவிச்சாமல 2000 நோட்டில் செல்லாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த மக்களை ஏறது பாருங்க, ஏய் இது எந்த ஒரு காசு நீ யானை எந்த ஒரு யானிங்களா? அப்போதான் அதில் சொல்ல, இது 300 வருஷம் முன்னாடி காசு இல்லையா, நீ எந்த ஒரு யானா? அப்போதான் ஆஹா, அப்புறம் எத்தனை நாள் தங்கியிருக்கிறோம்? 300 வருஷம், 300 நாள் இல்லை, 300 வருஷம் தங்கியிருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் பார்த்தா அந்த மக்களை எல்லாம் மாறி எல்லாம் முஸ்லீமாக இருந்தாங்க. என்ன இருந்தாங்க? முஸ்லீமாக இருந்தாங்க. உடனே தான் அவங்க வந்து கேட்கணும், யாருப்பா எவருப்பான உடனே, இது எந்த ஊர், ஏது நாங்கள் எப்படிங்க வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்க அந்த வரலாறு சொல்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்கள்ட்ட சொன்ன ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அப்படியா இவ்வளோ நீங்கள் நல்ல மக்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களின் சார்பாக ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம் அல்ல சொல்லி நான் சொல்ல கவலை இருப்பாங்க. அந்த பள்ளி தான் இது. இது பாருங்க மெஹராபு, இவங்க உட்காந்துருக்க மெம்பர். இந்த பள்ளி தான், இந்த பள்ளி தான் அவங்க கட்டின பள்ளி. இந்த மெஹராபு தான் பள்ளி, இந்த உட்காந்துருக்கா பாரு சுபானாச்சியாரு, அந்த மெஹராபு தான் உட்காந்துருக்காரு. இதுதான் மெம்பரு. அப்புறம் பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, பிற்காலத்தில் வந்தவங்க பள்ளியை மேலே கட்டினாங்க. இந்த இது பாருங்க மெஹராபு, அங்கே ஒரு பள்ளி கட்டினாங்க இவங்க பேரில்.
கடைசியாக வந்து இப்போ உள்ள மன்னர் பண்ணாரு, அந்த பள்ளியை கட்டினார். அல்லாஹ் மேலே உள்ள பள்ளி அடையாளத்துக்காண்டி. ஹைர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சூரத்துல் காஃப் மூலமாக நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி துணிஞ்சி உறுதியோடு இருந்தோம்னா அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் எப்பேற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்துவான். 300 வருஷம் ஒருத்தனை தூங்க வச்சு திரும்ப எழுப்பு சாதாரண காரியமா? எப்பேற்பட்ட அதிசயம் அல்லாஹ் நிகழ்த்துவாங்கிறது இந்த குகைத்தொழர் மூலம் நடக்கக்கூடிய படிப்பினை. இது அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு காலையில் நம்ம ஜோர்டான் வந்து குகைத்தொழரை பார்த்துட்டோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இங்கே 2 நபியை பார்க்க போகிறோம். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூஷா பின் நூன். யூஷா பின் நூன் வரலாம், அற்புதமான வரலாறு. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அங்கே சொல்லுவேன். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வரதான் சொல்லுவேன். வாங்க இன்ஷா அல்லாஹ் போகலாம்.